ராக்கெட் லான்ச்சஸ் எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை ஒரு ராக்கெட் லான்ச் அப்போ எப்படி இருக்கும்? இப்போ வருடம் முழுவதும் படித்தாலும் கூட அந்த தேர்வுக்கு போகும்பொழுது அந்த வருடம் முழுவதும் படித்ததை நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற காமிக்கக்கூடிய தளமாகத்தான் அது மாதிரியான ஒரு மனநிலை தான் பல காலமாக இருந்தது. சந்திரயான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிஷனாக அது இருந்தது. யூஎஸ் போயிட்டு வந்துட்டு நிலால தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தும் கூட இல்லை, நாங்கள் போகிறோம், இந்தியாவிலேருந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு முடிவே வந்து ஒரு ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு. அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? நிலவில் இறங்கினாங்க, அங்கே பார்த்துட்டாங்க, அங்கேருந்து கல் மண்ணை கொண்டு வந்தாங்க, அதே ஆராய்ச்சின்னு சொன்னாங்க. இருந்தாலும் முழு நிலவையும் பார்க்காம நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆக நிலவில் நீர் இல்லைனாலும் கூட முழு நிலவையும் பார்க்கணும். இப்போ இந்த கால சூழ்நிலையில் ஒரு ஏலியன் இன்வேஷன் வந்ததுன்னா மனித குலம் அதுக்கு ரெடியாக இருக்கா? டெக்னாலஜிக்கலி, சைக்காலஜிக்கலி இல்லை வந்துச்சு அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா அவங்க பல நூறு பேர் ஒரே சமயத்தில் வர போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி ஒருத்தர் 2 பேர் நிலவுக்கோ செவ்வாய்க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கலாம். வாட் வில் ஹேப்பன் இஃப் சம்மன் ஃபால்ஸ் இன்டு பிளாக் ஹோல்? Moment to enter, that will pull then even the back in. So that way he will be simply stretched and he will be nowhere. ஒரு நாள் இருக்கிற எல்லா சேட்டலைட்டும் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சார் வணக்கம். வணக்கம். வெரி ஹாப்பி டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த மூன் மேன் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இந்தியாவோட ஸ்பேஸ் மிஷன்ஸோட ஃப்யூச்சர் எல்லாத்தையும் பேச போகிறோம். பட் பிஃபோர் ஆல் தட், முதல்ல ஸ்பேஸ் பற்றின உங்களுடைய ஃபேசினேஷன் அது எப்போ வந்தது? ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குறாரு அந்த இது வந்து அப்போ வந்து வானொலியில் தான் வரும், ரேடியோவில் தான் வரும். அதை கேட்டது அப்புறம் அப்போது என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய நிலவை, ஏன்னா அப்போ வந்து விளக்கொலியே இல்லாத ஊர் மாதிரி இருக்கும், தெருவிளக்கம் கூட இல்லாத ஊர். அந்த ஒரு வந்து நிலவை நம்ம பார்க்குறோம், அங்கே போய் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் முதலாக எனக்கு விண்வெளியை பற்றிய ஒரு அறிமுகமான ஒரு தளமாக பார்க்குறேன். இந்த பிரபஞ்சத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மனித குலம் தனியாக இருக்குதா? இல்லை, அது இருக்குதா இல்லையாங்கிறது சரியான பதில் இன்றைக்கி சொல்ல முடியுமான்னு தெரில. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு நிறைய இடங்களில் பூமியொத்த இது பல ஆயிரம் கிரகங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸோ பிளானட் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் மாதிரி நட்சத்திரம், இதே மாதிரி பல நட்சத்திரங்கள். இப்போ சூரியனை சுற்றி பல கோள்கள், அதில் முக்கியமாக பூமியினுடைய அந்த தூரம், அந்த சீதோஷ நிலை, இதெல்லாம் வந்து உயிர் உருவாவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் பொழுது இதே மாதிரியான சாத்தியக்கூறு அந்த பல ஆயிரம் கோள்களில் எங்கேயோ ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அந்த வாய்ப்புக்காக அந்த இடம் காத்திருக்கலாம், அல்லது அந்த வாய்ப்படவே இப்போவும் இருக்கலாம். இதில் எது வேணாலும் சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள். ஆனால் இதுவரைக்கும் நம்ம கண்கூட பார்க்கல. அறிவியல்ங்கிறது வந்து ஒன்று சரியாக பார்க்காததுக்கு முன்னால் சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிலவில் நீர் இல்லை அப்படிங்கிறது அவங்க போன இடங்கள் எல்லாம் பார்க்க முடியாதனால இல்லை அப்படின்னாங்க. ஆனால் திரும்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவு, ஏன்னா இது விண்வெளியில் நிலவுங்கிறது மிக மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் துளைகளையும் கூட நம்மளால் சமீப காலம் வரைக்கும் சொல்ல முடியல. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ தூரத்துக்கு மனிதரை போன்ற உயிர்கள் இருக்குதா அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொல்ல முடியல. அப்படிங்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. வேற்று கிரக வாசிகள் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னீங்க. எந்த மாதிரியான எவிடன்ஸ் இருந்தால் சயின்டிஸ்ட் வந்து வேற்று கிரகங்களில் இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒத்துக்குவாங்க? வாட் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வில் கன்ஃபார்ம்? நான் அதுதான் முதல் இதாக வந்து இப்போ வந்து பாந்தேவிலோ எக்ஸோ பிளானட்டில் சிலதைகளை நம்ம இது பண்ணி சொல்கிறதுக்கு காரணம், அங்கே வந்து இப்போ எப்படி நிலவில் நீர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீர் இருக்கலாம், நீர் இருப்பது ஒன்று. அப்புறம் வளிமண்டலம் அப்படி இருந்துச்சுன்னா நம்மை ஒத்த உயிர்கள் இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். பட் என்ன நீர் இருக்கும் பொழுது நீர்வாழ் இதுகளும் இருக்கலாம். வளிமண்டலம் இருக்கும் பொழுது இது மாதிரி நிலம் வாழ்
இதுகள் இருக்குது, இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் பருவகாலங்கள் இருக்குமா. இப்போ செவ்வாய் கிரகத்தில் நம்ம சொல்கிற மாதிரி நீண்ட நாளுக்கு பார்த்தோம்னா அதில் பருவ மாற்று ஏற்படும் பொழுது இருக்கலாமா, மீத்தேன் இருக்கா, இது மாதிரியான சில சிக்னேச்சர்ஸ் பார்த்தோம்னா சில சமிக்கைகள் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு அப்புறம் அந்த கிரகங்களை நான் அடுத்த கட்டமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்குது. இப்போ தச்சமயம் இதுலேயே பல 100 கிரகங்கள் இருக்குது. இப்போ இது மாதிரி நீர் இருப்பதற்கான வாய்ப்புகளும் வளிமண்டலம் இருப்பதும் அது மாதிரியான இது இருக்கும் பொழுது அதை நோக்கியான பார்வைகள் போகுது. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக இருக்குது. ஆனால் இந்த கிரகங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இப்போ அடுத்த சமிக்கைகளுக்காக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் அதை நோக்கி போயிட்டுருக்கு. ரைட். இப்போது தண்ணி அப்படிங்கிறது நம்ம ஏன் தேடி தேடி ஒவ்வொரு கிரகத்துலையும் போய் பார்க்குறோம்னா உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணியாக இருக்குது. ப்ராபப்ளி வேற்றுக்கிரக வாசிகளில் தண்ணி தேவைப்படாத வாசிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உயிரினங்களே சில சுதர்சனில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பூமியிலேயே கடலில் சில இடங்களில் மிக அதிகமான வெப்பநிலையில் நீர்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே உயிரினங்கள் இப்போ பார்த்துருக்கோம். இது வரைக்கும் அது மாதிரியான இதில் உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அப்படி நீராக இருக்கலாம், நீரும் கூட அதிக வெப்பத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருப்பதற்கான இது சாத்தியக்கூறுகளை பார்த்துருக்கோம். அதனால் இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்க உயிரை தாண்டி வேறு மாதிரி இருக்கலாம் அப்படி அது கண்டிப்பாக அது இருக்குது. ஏன்னா நம்ம இது வாய்ப்புகளையும் சமிக்கைகளையும் வச்சு தான் நம்ம பேசணும். ஆமாம் ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது தண்ணியே இல்லாத கிரகங்களில் கூட உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போது அப்படி இருக்கும்போது இப்போ மனிதர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா? வேற்றுக்கிரக வாசிகள் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், ஒரு அசியூம் பண்ணுற ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். அவங்க நம்மளை விட புத்திசாலிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொன்னேன். அதாவது இப்போ நம்மளே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதனை விட இப்போ இருக்கக்கூடிய மனிதன் புத்திசாலி அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இப்போ அதே மாதிரி வேறொரு கிரகத்தில் நம்மளை மாதிரி உயிர்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உருவானது நம்ம எப்படி உருவானமோ அதை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உருவாகி இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு முன்னதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருக்கலாம், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. இல்லை என்ன இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது இதே மாதிரி நடந்துச்சுனால் நம்ம மாதிரியே ஒன்று அங்கே இருந்துச்சுன்னா மல்டிவர்ஸுங்கிறது இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பலவகையில் பார்க்கும்பொழுது நம்ம ஒத்த மனிதர்கள் எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு கால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு உருவாகியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்திருக்கோமோ இப்போ அதை விட அதுக்கு முன்னுக்கு அவங்க இருக்கலாம். இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாத்தியக்கூறு இருக்குது, ப்ராபபிலிட்டி. எஸ், ரைட். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த ஃப்யூச்சர் ஒரு வேளை ஏலியன்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணால் நம்ம அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கள எப்படி அணுகணுங்கிற பற்றின டிஸ்கஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போது இந்த கால சூழ்நிலையில் ஒரு ஏலியன் இன்வேஷன் வந்ததுன்னா மனித குலம் அதுக்கு ரெடியாக இருக்கா, டெக்னாலஜிக்கலி சைக்காலஜிக்கலி? இல்லை, வந்துச்சு அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா அவங்க பல 100 பேர் ஒரே சமயத்தில் வர போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படி ஒருத்தர் 2 பேர் நிலவுக்கோ செவ்வாய்க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கலாம். அவங்கள அது மனித பண்ணுறப்போ இப்போ அவங்க பல 100 பேர் வருவார்கள் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இப்போ இல்லை. அது மாதிரி நம்ம பார்க்குறோம். பல 100 பேர் வரும்போது கிட்டத்தட்ட போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை, அது மாதிரியான ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதை நோக்கி பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா நம்முடைய இது அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவங்களால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதை நோக்கி தான் நாம் பார்க்க முயற்சி பண்ணுறோம். பட் பல 100 பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாதிரி. இப்போ யூஎஸ் ஏலியன்ஸ் கூட கான்டாக்டில் இருக்காங்கங்கிற மாதிரி தியரிஸ் இருக்குது. அது உண்மையா இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாய்ப்புகள் இருந்ததுன்னா ஒய் ஒன்லி யூஎஸ்? ஏன்னா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் யூஎஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவங்க என்னை பொறுத்தளவுக்கு அவங்க இராணுவ சம்பந்தமாக படக்கூடிய சில பரிசோதனைகள் இது மாதிரி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன். சில ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கு.
அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படுவது அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் நாம் அணுகலாம். என்னை பொறுத்தளவுக்கு அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெகுஜனத்திற்கு காமிக்கப்படாத ஒன்றை வந்து உள்ளே என்னவான்னு நடக்கலாம். ஓகே, இதில் வந்து சில இராணுவ சம்பந்தமான பல வகைகளில் பல ஆராய்ச்சிகள் நடக்குது. இந்த ஆராய்ச்சிகள் ஒன்றாக இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஆனால் வேற்றுக்கரக வாசிகள் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா தெரில. ஆனால் ஒரு கால் அப்படி வந்தாங்கன்னா அவங்க நாம் எப்படி நாம் அணுகணும், அவர்களிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளிருந்து அவர்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பல விவாதங்கள் நடந்ததும் நானும் இருந்திருக்கேன். ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்காக பார்த்தீங்கன்னா ஐநா லெவலில் ஒரு செக்ரட்டேரியட்டே இருக்கு. ஏலியன்ஸ் நம்ம ஒரு கால் அவங்க எப்படி நம்ம அணுகணுங்கிறதுக்கான டிஸ்கஷன்ஸ் இப்பவே ஆமா 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 சித்திக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படிமாங்க இல்லையா. அவங்க வந்தாங்களா அவங்கள எப்படி நாம அவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்மையும் ஏன்னா அவங்க அரிதான ஒரு நம்ம பொறுத்தளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்காங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் இருக்குது. இப்போ ஆனால் இதுவரைக்கும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததில்லை, என்னை பொறுத்தளவுக்கு வந்ததில்லை. ப்ராபப்ளி இந்த ஃபியூச்சர் நிலால தண்ணி இருக்குன்னு இந்தியா கண்டுபிடிச்ச மாதிரி வேற்றுக்கிரக வாசிகளோடைய இருப்ப இந்தியாவே உலகத்தை டிக்ளேர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. மங்கள்யான் இன்னொரு பெருமையான விஷயம் இந்தியாவுக்கு. எத்தனையோ நாடுகள் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு பல தோல்விகளுக்கு பிறகுதான் அவங்க வந்து அதை சாதிச்சாங்க. பட் எப்படி இந்தியாவால் முதல் முயற்சியிலேயே அதை சாதிக்க முடிஞ்சது? ஏன்னா இதுதான் சொல்லுவேன், தெர் இஸ் நோ ஆப்ஷன் தன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது மாதிரி தான். சந்திரயான் 1 வந்து முதல்ல வந்து ஒரு சிறப்பான திட்டம், டு இன்ஸ்பயர் த பீப்புள் அப்படிங்க, அதுக்காக தான் முதல் இதாக இருக்கும். பின்னால் தான் மற்ற காரணங்கள் நினைப்போம். அதே மாதிரி இதில் வந்து என்ன ஆகுதுன்னா சந்திரயான் 1 முடிச்சுட்டு சந்திரயான் 2க்கான பணிகள் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய கலனை வந்து கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இங்கேருந்து போகக்கூடிய நிலவுக்கு போகக்கூடிய கலனாக இருக்கும், நிலவை சுற்றிய பாதைகள் இருக்கும். அது மாதிரியான கலன். அதிலிருந்து இறங்கக்கூடிய லேண்டரும் ரோவரும் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து வர மாதிரி இருக்கும். ரோவர் நம்ம செய்வோம், லேண்டர் அவங்க கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய பகுதியை முடிச்சிருக்கு 2011 வாக்கில் நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிருப்போம். அந்த சமயத்தில் ரஷ்யா வந்து இது மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய தோல்வி ஒன்று நடந்துட்டு ஒரு பக்கம், அதனால அவங்களுடைய பாகத்தை வந்து திருப்பி பண்ணணும் அப்படிம்பாங்க. அவங்க பண்ணும் பொழுது நம்ம அது வரைக்கும் பண்ணதெல்லாம் உபயோகம் இல்லாமல் போயிடும், திரும்ப நாம் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ யோசிக்கும் பொழுது இது வீணாக போகக்கூடாது, சந்திரயான் 2க்காக சென்ற இந்த பொருளுக்கு வீணாக போகக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது அப்போது ஒரு சிறிதாக வந்தது என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அடுத்த 18 மாதங்களில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருது. அந்த சந்தர்ப்பம் வந்து அடுத்த 18 வருடங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான சந்தர்ப்பம். அப்போ இருந்து நம்ம அனுப்பினோம்னா அந்த மாதம் அனுப்பினோம்னா செவ்வாய் கிரகத்திற்கு மிக குறைந்த எரிபொருளோட போக முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ வீணாக போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த இந்த சாதனங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மங்கள்யான் செஞ்சோம்னா நம்ம நிலவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் உருவாகும். ஆனால் அந்த திட்டத்தை வந்து சரியாக செய்யுது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து முதல் முயற்சி ஜெயிச்சதில்லை. அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற திட்டமே முதல் முயற்சி ஜெயிச்சதில்லை. அமெரிக்கா ஜெயிச்சது 50வது முயற்சி, ரஷ்யா வந்து என்னோட 9வது முயற்சி, சைனாவோ ஜப்பானோ ஜெயிச்சிருக்கல. அப்படி இருக்கக்கூடிய திட்டத்தில் நிலவுக்கு போகணும் அப்படிங்கிற பயணத்தில் செஞ்ச ஒரு சாதனங்களை வச்சுக்கிட்டு நாம் செவ்வாய்க்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இது வீணாக போகக்கூடாது, இது சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குழுவாக பெரும் முயற்சி எடுத்து செஞ்ச திட்டம் தான் இந்த திட்டம். கிட்டத்தட்ட 18 மாதங்களில் திருப்பி அதை பண்ணி சரியான நேரத்தில் அனுப்பிச்சு, அதே பிஎஸ்எல்வி நிலவுக்கு எப்படி நாம் எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி பயணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமாக கொடுக்கும் பொழுது அது செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும். அப்படி பண்ணும் பொழுது உலகிலே எந்த நாடும் முதல் முயற்சி ஜெயிச்சதில்லை. அது எந்த நாடும் நிலவுக்கு போகக்கூடிய கலன்களை வச்சுக்கிட்டு நம்ம செவ்வாய்க்கு போக முடியும் துணிஞ்சதும் கூட கிடையாது. ஆனால் அந்த துணிச்சலில் நாம் சிறப்பாக வெற்றி பெற்றோம். அந்த கலன் அது நம்ம நினச்சதை விட அதிகமாக 9 வருடங்கள் செவ்வாய் சுற்றிய பாதையில் அதனால் பல பணிகளை செஞ்சது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு பருவகால மாற்றங்கள் உருவாவதும் அதனால் வந்து தரைப்பகுதியில் என்ன மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சிறப்பாக நான் சொல்ல முடியாது.
அந்த வகையில் சந்திரயான் ஒன்றுக்கு எந்த வகையிலும் குறையில்லாமல் மங்கள்யானும் அதனுடைய சிறப்பை செஞ்சது. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம விட்டுருந்தோம்னா இந்த சாதனங்கள் வீணாக போயிருக்கும். கரெக்ட். இப்போ போனாலும் கூட ஹூஸ்டனுக்கு போனோம்னா அப்போலோ 17க்கு பிறகு செஞ்ச குடியேறி பெரிய கலன் அன்றைக்கி அவங்க அனுப்பலை. அதை வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அது மாதிரி எக்ஸிபிஷனாக போயிருந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை தாண்டி இதை வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணுங்கிறது ஒரு பெரிய, என்னை பொறுத்தளவுக்கு பெரிய சாதனையாக பார்க்குறேன். எல்லா ரிசோர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிடணுங்கிற ஒரு முனைப்போட முனைப்போட. இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது போய் ரீச் ஆகணும் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பக்கம் பயணிக்கணும். 9 மாதங்கள். 9 யார் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும்னா இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா போகும். ஆனால் இதனுடைய முக்கியமான இது என்னன்னா 9 மாதங்கள் கழித்து நீங்கள் இங்கே போகும்பொழுது 9 மாதங்களுக்கு முன்பாக செவ்வாய்க்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்கும். அதை நோக்கி நான் அனுப்பல. 9 மாதங்கள் கழித்து எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்த நோக்கி நம்ம அனுப்புவாங்க. அது போகணும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன நம்ம என்ன திட்டமிட்டோம், என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன தவறுதல் நடந்தாலும் கூட அங்கே வந்து நம்ம போகும்பொழுது செவ்வாய்க்கிரகம் இருக்காது. அதனால தான் அமெரிக்கக்கார 5 முறை தோத்தாங்க. அதனால தான் ரஷ்யா 50 முறை தோத்துச்சு. சைனாவோ ஜப்பானோ அது வரைக்கும் ஜெயிக்கலை. ஏன்னா இது போகக்கூடிய திசையில் சிறு மாற்றமோ, போகக்கூடிய விசையில் வேகத்தில் ஒரு சிறு மாற்றமோ, புறப்பட்டது நேரத்தில் ஒரு சிறு மாற்றமோ, நேரமோ, அதனுடைய திசையோ, அதனுடைய வேகமோ, இதில் 3ல் எது கொஞ்சம் தவறினாலும் 9 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வித்தியாசத்தில் இருக்கும். ஓகே. 9 மாத பயணங்கள் பல மில்லியன் கிலோமீட்டர் பயணிக்கிறோம். அப்படி போயிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பயணத்தில் போகும் பொழுது இதுவரைக்கும் நாம் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இதுவரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா செயற்கைக்கோளும் நம்முடைய கண்காணிப்புலேயே எப்பவுமே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் தவறு இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்க முடியும். நம்முடைய கண்காணிப்புலேயே இருக்குது. நிலவுக்கே போனாலும் கூட நிலவும் கூட பூமிக்கும் இதுக்கும் இடையில் அதிகபட்சம் 1.5 செகண்ட் தான் வித்தியாசம். அவ்வளோதான். ஏன்னா ஒளியினுடைய வேலம் போகிறது 3 லட்சம் கிலோமீட்டர் போகும்பொழுது 3,54,000 கிலோமீட்டருங்கிறது அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. ஆனால் செவ்வாய்க்கிரகம் அப்படி இல்லை. அதாவது அது அதிகமாக இருக்கும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய சமிக்கையே 20 நிமிஷம் கழிச்சு தான் வரும். செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பூமியை வந்து ரீச் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்புறம் இங்கிருந்து நான் பட்டோம்னா அடுத்த 20 நிமிஷம் ஆகும். ஆக ஏதாவது ஒரு செயற்கைக்கோள் இந்த நம்ம சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் வித்தியாசம் இருக்கும். இந்த 30-40 வருடங்களில் அதாவது செயற்கைக்கோள் அதனுடைய நிலையை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரைக்கும் செயற்கைக்கோள் அதே கட்டமைப்பு இருந்துச்சுன்னா ஆக இந்த செயற்கைக்கோள் தானே இயங்குவதாகும். அதில் ஏதாவது தவறு வந்தால் அதே தானே மாற்றுக்கொள்ளாகும். இப்போ ஏஐ பற்றி பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அங்கேயே உட்கார்ந்தாகணும். இருந்தாவளியே அது சரியாக போக முடியாது. ஆக நம்ம இந்த செவ்வாய் இப்போ நிலவுக்கு போகக்கூடிய கலண்டை அனுப்பினாலும் கூட நிலவுக்கு போகக்கூடிய இந்த கலண்டில் இது மாதிரி அட்டானமி அப்படிங்கிறத நாம் கொடுத்தாகணும். அது வந்து நம்ம முடிவு பண்ணணுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த நாளுக்கு இடையில் முழுசாக எங்களால் முடிக்க முடியல. ஆனால் நான் எடுத்த சேலஞ்ச் என்ன, 9 மாதம் இருக்கு இல்லையா, இந்த 9 மாத இடைவெளியில் அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் அப்லோட் பண்ணணும், இதையெல்லாம் பரிசோதிக்கணும். மேல போயிட்டு இருக்கும்போது ஆமா, இது வந்து யாருமே அது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனா பண்ணாதான் நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கலன்களை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள் அனுப்பணும் அப்படின்னா இப்படிதான் அனுப்ப முடியும். ஆனா இதுக்குள்ள இதுவரைக்கும் அட்டானமி இல்லை இல்லையா, அதை வந்து முழுசா பரிசோதிச்சு அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த நேரத்தில் வரல. ஆனா இந்த 9 மாதங்கள்ல இதை செய்யணும் அப்படிங்கிற முனைப்பில் நாம் செஞ்சிருப்போம். இதுவும் இதுவரைக்கும் யாரும் முயன்றே பார்க்காதவன்னு நம்ம செஞ்சோம். கைத்தில் நடக்கணும்னு போகிறோம், கைத்தில் நடக்கும் போதும் கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது மாதிரி இது மங்கள்யான் மிஷனோட கோல் என்ன சார்? என்ன ஒரு கோலுக்காக அந்த மிஷன், அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ்க்கு அனுப்பப்பட்டது? இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் மிக சிதாத்தான் ஆரம்பித்தாங்க. 60களில் ஆரம்பித்தாங்க. மெதுவாக வந்து அதனுடைய பயணங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளே செயற்கைக்கோள் செய்ய முடியும் எல்லாம் வரும்பொழுது இப்போ அரசு வந்து நிறைய பணிகள் கொடுக்குது. நீங்கள் நிறைய செய்யுங்க, நம்முடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், ரிமோட் சென்சிங், நேவிகேஷன், அதே மாதிரி நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட், நம்ம மெட்ரலாஜிக்கல் சேட்டலைட்ஸ் கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணணும். அப்படி வரும்பொழுது
ஆனால் அதே காலகட்டத்தில் அதான் அந்த 2000 வாக்கில் பார்க்கும் பொழுது ஐடி பூம் அதிகமாக வரும். அதனால நிறைய பேர் வந்து இந்திய விளையாட்டுலேருந்து வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நாம் வந்து திறமையான மாணவர்களை ஈர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு தடையாக இருந்தது. நம்ம வந்து அவங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு அரசு துறை வந்து ஊதியம் அப்படிங்கிற வகையில் போட்டி வர முடியாது. ஆக வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் ஊக்குவிக்கும்படியாக இன்ஸ்பிரேஷனலாக மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதை தான் சந்திரயான் பண்ணுவோம். ஓகே, இது பண்ணது வந்து 2008 நான் பண்ணுறோம். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒன்று இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், இருக்கிறவங்களே தக்க வச்சுக்க முடியும், ஒரு அந்த மோட்டிவேஷன் இருக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அது நடந்தது தான் 2008 இதை பண்ண பிறகு 2013 சந்திரயான் 2 போகிறதா இருந்துச்சு. ஆனால் சந்திரயான் 2 போக முடியாத சூழ்நிலை. அந்த ஊக்கத்தில் செஞ்ச அந்த குழுவுக்கே ஒரு இதாக இருக்கும். அப்போ இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பொழுது தான் இதை நாம் வீணாக பண்ணாமல் இதை நாம் சிறப்பாக பண்ணணும்னா செவ்வாய்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படிங்கும் பொழுது அந்த மோட்டிவேஷனல் மிஷன் பீரியாடிக்கலாக வரணும். ஒவ்வொரு 5 இயர்ஸ் வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்ச முடியும். அது கூட வந்து சரியாக உட்காருது. அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஆதித்யா கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு தான் சந்திரயான் 3. அது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து மற்ற சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய செயற்கைக்கோள்களை தாண்டி இது மாதிரி ஊக்குவிக்கும்படியான செயற்கைக்கோள்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அது கொடுக்கறது நம்ம ஜஸ்ட் ஆல்சோ ரேன் அப்படிங்கிறக்கூடாது, நானும் ஓடுனேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசம் செய்யணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம பண்ணுறோம். இஸ்ரோவில் இருக்கக்கூடியவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியா மீதான உலக பார்வையை மாத்துச்சு. அது கண்டிப்பாக இது வந்து அடுத்த இப்போ எங்களுக்கு அங்கே ஊக்குவிக்கிற வந்தது வந்து இன்னொன்று அடுத்தபட்சமாக இளைஞர்களை ஊக்குவிக்கணும், இந்திய இளைஞர்கள். அதை தாண்டி இப்போ வந்து உணர்வு தான் பார்க்குற பொழுது நம்ம வந்து வர்த்தக ரீதியாகவும் அதனுடைய பயணத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வகையில் இந்த பிஎஸ்எல்வி வச்சுக்கிட்டு இவ்வளவு சிக்கனமாக இவங்க நிலவுக்கு போகிறாங்க, இவங்க செவ்வாய்க்கு போகிறாங்க அப்படிங்கிற பொழுது பிஎஸ்எல்வி மேலே ஒரு வர்த்தக ரீதியான ஒரு நம்பிக்கை தன்மை வருது. அதனால வந்து ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி இந்தியாவிற்கான செயற்கைக்கோள்களை விட வெளிநாட்டுக்கான செயற்கைக்கோள்கள் வர்த்தக ரீதியாக மிக அதிகமாக அனுப்பிச்சிருக்காங்க. ஆக அந்த பிஎஸ்எல்வி அப்படிங்கிற கடனுக்கான ஒரு பிராண்ட் அப்படிம்பாங்க, அதையும் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சது. இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிவர் பெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான தடயங்கள் தண்ணீர் இந்த கிரகத்தில் இருந்ததுக்கான தடயங்கள் இருந்தது. காலப்போக்கில் அது வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அது மார்ஸுக்கு அது நடக்கும்போது ஏர்த்துக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதுவும் ஒரு காரணம். அதாவது இது மாதிரி நிலவு செவ்வாய் போவதற்கான ஒரு பயணம் வந்து நம்முடைய தொழில்நுட்ப ரீதியாக நம்ம பண்ணுறதப்பா. இது இப்போ அங்கே செவ்வாய் கிரகத்தில் அப்படி நடந்திருக்குது அப்படின்னா அது ஏன் நடந்திருக்குதுன்னு தெரியும் பொழுது ஒரு கால் நம்முடைய பூமியில் நம்ம நடக்காமல் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அதுவும் ஒரு காரணம், அறிவியல் ரீதியாக ஒரு காரணம். அங்கே ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா அதனுடைய தாத்பரியம் புரிஞ்சிட்டோம்னா, பின்புலத்தை புரிஞ்சிட்டோம்னா நம்ம இங்கே நல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும். அதுவும் ஒரு அறிவியல் ரீதியாக அதுவும் ஒரு காரணம். நம்முடைய தொழில்நுட்பம் இது செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த வகையில் தான் நாம் அங்கே போகும் பொழுது இப்போவும் கூட நம்ம 9 வருடங்கள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 பருவ காலங்கள் அங்கே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு பருவ காலம் அங்கே வரும். ஒரு வருஷம் எப்படி இந்திய பூமிக்கு இருக்குதோ அது மாதிரி 26 மாதங்கள் வருது. இப்போ கிட்டத்தட்ட 3 பருவங்களை பார்த்துருக்கோம். அப்போ பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் வந்து நீர் ஓடிவதற்கான இது இருக்குது. அப்போ ஒரு பருவ காலத்துக்கு 3 பருவ காலத்துக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்போ இப்போவும் கூட மழை பெய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய நம்ம மங்கள்யான் உருவாக்கி இருக்கு. இப்பவும் இருக்கலாம். ஆனா அந்த நீர் ஒரு பெரிய குளமாக இல்லை, ஓடணும் மாதிரி இருக்கு இப்போ. ஸோ அப்போ அது வந்து ஒரு வகையில் இப்போவும் அது உயிரோட்டமாக இருக்கலாம். ஆனால் அது உயிர் வந்து போகிற மாதிரி உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரியும். ஆனால் மழை பெய்யலாம். அந்த மழைங்கிறது வந்து எந்த வகையில் எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இன்னும் அடுத்த கட்ட புரிதலுக்கான ஒரு வாய்ப்பை நோக்கி நம்ம போகுது. மூணில் வந்து மனிதர்கள் குடியேறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த டைம்லைனை பற்றி சொன்னீங்க. செவ்வாய் கிரகத்தில் அப்படியான ஒரு டைம்லைன் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது 2 வாக்கம் சொல்லலாம். ஒன்று வந்து நிலவில் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இதை சீக்கிரம் நம்ம செஞ்சிட முடியும்.
ரெண்டாவது நிலவில் இருக்கக்கூடிய சில பொருள்கள் நம்ம பூமிக்கு உபயோகப்படுத்த முடியும். பூமிக்கு உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையா, நிலவில் நம்ம இங்கிருந்து பூமியிலிருந்து எடுத்துகிட்டு போகாமல் அங்கேயே ஒரு குடியேறு பொறுப்பு கொடுத்தாக்க முடியும். இதை தாண்டி இப்போ சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து நம்ம இருப்பதை தாண்டி சில பொருள்கள், சில மருந்துகள் செய்வதற்கோ, சில கிறிஸ்டல் குரூத் பண்ணுறதுக்கோ, சில மெட்டீரியல்ஸ் உருவாக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஜீரோ கிராவிட்டி அப்படிம்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து கிராவிட்டி கம்மி நிலவில், அதுவும் உதவலாம். இதை தாண்டி ஹீலியம் 3 அப்படிங்கிறது, இது பல பொருட்களை வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்னை பொறுத்தளவுக்கு திஸ் எக்ஸ்டெண்டட் கான்டினென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து அமெரிக்க கண்டம் அப்படிங்கிறது வந்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு சமுத்திரத்தால் பிரிக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விண்வெளியால் பிரிக்கப்பட்ட இன்னொரு கண்டமாக அங்கே பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய சில மூலப்பொருள்கள் பூமிக்கு உதவலாம். இங்கே வந்து மினரலுக்காக நாம் நிறைய சுரங்கங்கள் தோன்றோம். இது காலப்போக்கில் இதே இருந்தால் சஸ்டெயின் பண்ண முடியாது, அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல், அப்படி இல்லாமல் அங்கிருந்து வரலாம். அது மாதிரி ஒரு சொல்லி எப்படி நீர் இப்போ எண்ணெய் வளம் எப்படி வளைகுடா நாடுகள் வருதோ, அடுத்த தலைமுறை எண்ணெய் வளம் இல்லாமல் போகலாம். அதற்கான அடுத்த எரிபொருளாக நிலவிலிருந்து கொண்டு வரலாம். அந்த வகையில் நிலவும் பூமியும் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரைக்கு ஒத்த கண்டங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கூடிய சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிலவிற்கு போன பிறகு நிலவிலிருந்து செவ்வாய்க்கு போவதற்கு கொஞ்சம் சுலபமாக போக முடியும். ஆக நிலவில் குடியிருப்பு வந்த பிறகு செவ்வாய்க்கு போவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நமக்கு உருவாகும். ஆனால் அங்கே வந்து நம்ம செவ்வாய் கிரகத்தை உபயோகப்படுத்துகிறோமா அல்லது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது இன்னொரு மனிதன் வாழக்கூடிய இடமாக உருவாக்க போகிறோமா அப்படிங்கிற 2 வகையில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ பணமே சேமிக்கிற அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒன்று தங்கமாக இருக்கும், இன்னொன்று வந்து பணமாக இருக்கும், இன்னொன்று வந்து நிலமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த மனித உயிரும் வந்து பூமியில் இருப்பதை தாண்டி இன்னொரு இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அது இன்றைக்கு நிலவாக இருக்கலாம், நாளைக்கு செவ்வாய் கிரகமாகவும் இருக்கலாம். அந்த வகையில் பார்க்குறேன். அந்த வகையில் மனிதன் குலம் இன்னும் பரவ வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பல காரணங்களுக்காக. ஏன்னா இந்த உயிர்ங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. இதை வந்து பத்திரமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி அறிவியல் பார்வை என்ன அப்படின்னா, அடுத்த கட்டமாக நிலவும் செவ்வாயும் அந்த வகையில் இந்த மனித உயிர்களை சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் முதல் கட்டமாக. அப்புறம் அதுக்கு பிறகு எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. கமிங் டு சந்திரயான், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிஷனாக அது இருந்தது. யூஎஸ் போயிட்டு வந்துட்டு நிலால தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. they did not find water. பட் இருந்தும் கூட இல்லை, நாங்கள் போகிறோம், இந்தியாவிலேருந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு முடிவே வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு. கண்டிப்பாக அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? இல்லை, அந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான திட்டம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். அந்த சிறப்பான திட்டம் அப்படிங்கிற பொழுது நிலவுக்கான திட்டம் ஒரு திட்டமாக வரும் வைப்போம். அந்த நிலவுக்கான திட்டம் போனாலும் கூட இதுக்கு முன்னே நிறைய, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முறை போயிருக்காங்க. பல காலங்கள் 30-40 வருடங்களுக்கு முன்பாக நம்ம 2008 போனோம்னா அது கடைசியில் வந்து 72 தான் அவங்க போயிருக்காங்க. ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளிக்கு பின்னால் நம்ம போகிறோம். அப்புறம் அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காத நம்ம என்ன கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொன்னது சரியான ஒரு முடிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா நிலவில் இறங்குனாங்க, அங்கே பார்த்துட்டாங்க, அங்கேருந்து கல் மண்ணை கொண்டு வந்தாங்க, அதே ஆராய்ச்சின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நிலவின் முழுவாக பார்க்கல, துருவப்பட்ட பார்க்கல, நிலவின் அந்த 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 அடுத்த பகுதி இருக்கு அதையும் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது முழு நிலவையும் பார்க்காம நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக நிலவில் நீர் இல்லைனாலும் கூட முழு நிலவையும் பார்க்கணும். முழு நிலவை அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அதனால நம்ம இப்போ வந்து 30 வருட இடைவெளியில் நிறைய அறிவியல் சாதனங்கள் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்தில் நிலவை சுற்றிட்டு வந்தாலும் கூட ஒவ்வொரு அங்குலமாக நம்ம நிலவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் இதை ரெண்டையும் சேர்த்து நமக்கு ஒரு சிறப்பான திட்டம் இருக்கணும். அந்த திட்டம் வந்து இதுவரைக்கும் மற்றவர்கள் செய்ததை விட ஒரு படி அதிகமாக செஞ்சதாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், ஆனால் சிறப்பாக இருக்கணும். அப்படிங்கிற பொழுது இந்த திட்டம் நமக்கு சரியாக வந்துச்சு. அதன்படியே நம்ம நிலவுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போனோம். ஒன்று, நிலவில் நீர் இல்லை அப்படின்னா முழு நிலவையும் பார்த்துட்டு சொல்லணும். இருந்துச்சுன்னா எங்கா இருக்குமான்னு பார்க்க சொல்ல முடியும். ஆக ரெண்டுக்கும் பதிலாக இல்லைனாலும் இல்லைன்னு அறுதிக்கிட்டு சொல்ல முடியும், இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். அந்த ஒரு திட்டத்தோடு நம்ம போனோம். அது வந்து போகிறதுக்கு முன்னே நிறைய பேர் சிறப்பாக இருக்கும், ரெண்டில் ஏதோ ஒன்று சரியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு அந்த நோக்கத்தில் தான் நம்ம போயிருந்தோம். முழு நிலவையும் பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம போகும்போது விச் பார்ட் ஆஃப் த மூன் டிட் வி ஃபைண்ட் தி வாட்டர்?
நம்ம அதிகமாக பார்த்தது வந்து துருவ பகுதியில், ஓ. அதிகமாக தென் துருவ பகுதியை பார்க்கணும் தான் இருக்கும். 2 துருவ பகுதியிலும் இருக்கும். அதில் வந்து தென் துருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகமான சாத்தியக்கூறுடைய இடமாக நம்ம பார்க்குறோம். நிலவுல வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அது எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க? அது வந்து பல பல ப பல அங்கங்களாக கொண்டு போகணும். இங்கே பல கருவிகள் கொண்டு வராலும் கூட அதில் முதலான ஒரு கருவி வந்து நம்ம மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு சிறிய கலனை வந்து நிலவை நோக்கி அனுப்புவோம். அது நிலவு நோக்கி போகும்பொழுது அங்கே வந்து மாஸ் ஸ்பெக்ட்ராமீட்டர் அப்படின்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம விமான நிலையங்களுக்கு முன்னாலேயோ ரயில்வே நிலையங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வெளியே வந்தபோது தெரியும் இந்த இடத்துல காற்றினுடைய தரம் எப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய வளிமண்டலத்தினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கருவி நுட்பமான ஒரு எடுத்துகிட்டு போகிறோம். அது வரைக்கும் யாருமே நிலவில் வளிமண்டலம் இருக்குதுன்னு சொன்னதில்லை, இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கால் நிலவில் நீர் இருந்தால் அந்த நீர் ஆவியாக வந்துச்சுன்னா அந்த வளிமண்டலம் ஒன்று சிறிதாக இருக்கும், அதில் வந்து நீர்த்துவள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போகிறோம். இது வந்து 100 கிலோமீட்டருக்கு நம்ம போன பிறகு அங்கேருந்து ஒரு சிறிய கிழனை பிரித்து நம்ம அனுப்புகிறோம். அதில் வந்து இந்த மாஸ் ஸ்பெக்ட்ராமீட்டர் வச்சுருக்கிறோம். இது வந்து 100 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஒன்றும் அதிகமாக காமிக்கல. 70 கிலோமீட்டர்லேருந்து கீழே வர அதனுடைய மாஸ் என்ன அப்படிம்பாங்க. அது வந்து 18 அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருந்துச்சு. 18 இருக்கிற அதிகமாகும். 18 அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கக்கூடிய நீரினுடைய மூலக்கூறு. ஹைட்ரஜனுக்கு ஒரு ஒரு அலகு இது இருக்கும். 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேரும்பொழுது 18ங்கிற அளவு வரும். 18ங்கிற அளவு வரும்பொழுது அங்கே இருக்க வளிமண்டலம் இருப்பதும் அந்த வளிமண்டலத்தில் நீர் திவலைகள் இருப்பதற்கான வாய்ப்பையும் முதலாக சொன்னோம். இது முதல் கருவி. அப்போ அந்த இடத்துல வரணும் அப்படின்னா அதற்கான நீர் நிலவினுடைய தரையிலிருந்து தான் மேலே வந்திருக்கணும். ஏன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லை, கீழே வர அதிகமாக அப்படின்னா இங்கிலிருந்து தான் வந்திருக்கணும். அப்போ அதை நோக்கி பார்க்கும் பொழுது அதை வந்து என்ன சொல்லணும்னா இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் இருக்குதுங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம கண்ணில் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் இப்போ நம்ம கண்ணில் பார்த்தோம்னா ஒரு இடம் கருப்பாக தெரியுது, ஒரு இடம் வெள்ளையாக தெரியுது, ஒரு இடம் சிவப்பாக தெரியுதுன்னா ஒளிப்பட்டு அந்த ஒளிக்கதிர்கள் ஈர்க்கப்பட்டு மற்றதை திரும்பி வரும் பொழுது பிரதிபலிக்கும் ஒளி சொல்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம மனித கண்களுக்கு வந்து இந்த ஒரு அளவு அப்படிங்கிறத வந்து 0.7 மைக்ரான் அப்படிப்பாங்க. அது வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும், அதை தாண்டி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த சாதனங்கள் அதை தாண்டி பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது 2 மைக்ரான் அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கட்டைகள் ஈர்க்கப்பட்டு வெளியே வரும்போது தெரில அப்படின்னா அந்த இடத்துல நீர் வாட்டர் மாலிகூல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்கும் பொழுது நிலவில் சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்லேயே கூட இது மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா ஆனால் சூரிய ஒளினால இது ஆவியாகிறதும் தெரிஞ்சிருச்சுப்போ. இது ஆவியாகிறது எங்கே போகும்? ஓகே, இப்போ நான் வந்து நிலவிற்கு வந்து ஆனால் 70 கிலோமீட்டருக்கு மேலே அது இல்லை. அப்போ 70 கிலோமீட்டர் கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நிலவினுடைய ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அது ஒரு இடத்துல இறங்கும். அது முக்கியமாக துருவப்பகுதிகளில் சூரிய ஒளியை பல லட்சம் ஆண்டுகளுக்கு பார்க்காத இடங்கள், அந்த இடங்களில் போய் பூமியில் எப்படி துருவப்பகுதி இருக்கோ அந்த இடங்களில் போய் இந்த நீர்த்துவல்கள் விழுந்துச்சுன்னா அது அங்கேயே பனி வடிவமாக மாறிடும். அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வேற ஒரு கருவிகள் வச்சுருந்தோம், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் அப்படின்னு. அது வந்து நம்ம செயற்கைக்கோள்கிட்ட நம்ம ரேடியோ கதிர்கள் அனுப்பும், திருப்பி பிரதிபலிப்பதை வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது துருவப்பகுதிகளில் பனி வடிவில் நீர் இருப்பதும் அது பல மீட்டர் ஆழத்துக்கு ஆழமாக இருப்பதும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் பல கருவிகள் வெவ்வேறு வழியில் வளிமண்டலத்தில் இருப்பதும் தரையில் அதனுடைய ஹைட்ரஜன் நீர் இருப்பதற்கான வாய்ப்பும் அந்த நீர் வந்து அங்கே போய் பனி வடிவில் போவதற்கான இதையும் நம்ம சொல்ல முடிஞ்சதுனால இதனால் அங்கே நிலவில் நீர் உருவாகவும் இன்னொரு கலன் சொல்வது எப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் போட்டான்ஸ் இருக்கும். சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அது இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸு நிலவினுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பல வகையான மண்களில் வந்து ஆக்சைட்ஸ் இருக்கும். இது சேருது. அப்போ சேரும் பொழுது OH ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது இன்னொரு ஹைட்ரஜன் வரும் பொழுது H2O ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டர் தான் நீராவியாக மேலே போகுது. அது மேலே போனது தான் அங்கே போய் நிலவில் பனிவடிவாக வருது. ஆக நிலவில் எப்படி நீர் இருக்கிறத தாண்டி நிலவில் நீர் எப்படி உருவாகுது, அந்த நீர் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறதையும் ஒரு முழு உரத்தையும் காமிச்சத முழு கலனாக சந்திரயான் உருவாச்சு. இப்போ வந்து நிலால இந்த தண்ணி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க டீமோட ரியாக்ஷன் என்ன வந்தது?
இதுக்கு தாண்டால உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அது ஒன்று இது வரைக்கும் அவங்க பார்க்காத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஆனால் உடனே இன்னொரு சவால் வருது. இப்போ இதெல்லாம் பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தோம். இதை வந்து சரியாருன்னு பார்க்குறதுக்கு அந்த இடத்துல நம்ம இறங்கி பார்க்கணும். அதை வந்து நம்ம கூடிய ஏன்னா இது வரைக்கும் யாருமே நிலவில் துருவப்பகுதியில் இறங்குனதில்லை. துருவப்பகுதி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம சொன்ன பிறகு கிட்டத்தட்ட அடுத்த வருடமே அமெரிக்கா திரும்ப ஒரு கலன் அனுப்பும். இறங்குலவங்க. ஆனால் எந்த இடத்துல பனிவடிவு இருக்குன்னு சொன்னமோ அந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் ப்ரோப் அப்படிம்பாங்க. மேலிருந்து ஒரு கலனை வந்து மோதுவாங்க. மோதுன்னு இடத்து என்ன ஆகுது அப்படிங்கிறது திருப்பி படம் பிடிப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பனி கட்டிகள் உருகி திவலையா மேலே வந்தது. அவங்க அப்பவே இது பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம போய் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட 30 வருட இடைவெளிக்கு பிறகு திரும்ப ஒரு விண்கலனை அமெரிக்கா அனுப்புது. நம்ம இந்தியர்கள் எப்படி பார்த்தாங்க வழியா அவங்க வந்து ரொம்ப துண்டியமாக பார்த்துட்டு பண்ணாங்க. ஆமாம், சந்திரயான் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத இது பண்ணிடுவாங்க. அப்புறம் உடனே திட்டங்களை வகுப்பாங்க. இப்போ சில நாட்களுக்கு முன்பு ஆர்டிமிஸ் போச்சு அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய கரு உருவானது அன்னைக்கு. அது எனக்கு தெரியும். அதனால அவர்கள் இறங்குவதற்கு முன்பாகவே நாம் இறங்கணும் அப்படிங்கிறது தான் சந்திரயான் திட்டமாக உருவாக்கி சறுக்கல் இருக்கலாம். சந்திரயான் 3 இருந்தாலும் முதலாக தென்துருவ பகுதி 11 தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக இறங்கிய முதல் கலனாக சந்திரயான் 3 அமைஞ்சது. ஆக இது வந்து ஒரு இடத்துல சாதிச்சிட்டோம் இருக்குது. ஆனால் இந்த சாதனையை நாம் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இதில் உரிமையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதே நாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த வகையில் ஒரு வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னொரு வகையில் இன்னும் செய்யணும் அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுத்துச்சு. இப்போது நிலாவில் தண்ணி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விச் மீன்ஸ் இந்த ஃபியூச்சர் மனிதர்கள் அங்கே போய் வாழலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது மனிதன் அங்கே போய் ஏதாவது செய்ய வேணும் அப்படிங்கிற பொழுது அங்கே சில மூலப்பொருட்கள் நமக்கு உதவும் அப்படிங்கிற பொழுது அங்கே குடியேறுவதனால் மனித குலத்திற்கான பல நன்மைகள் உருவாகும் அப்படிங்கிற பொழுது நீர் என்பது ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். ஏன்னா நீரை எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். அந்த நீர் என்பது குடிப்பதற்கு மட்டுமில்லை, நாளைக்கு விவசாயம் செய்வதற்கு உபயோகப்படலாம். அதை தாண்டி நிலவில் அந்த எப்படி நம்ம கிரையோஜெனிக் என்ஜின் ஆக்சிஜன் ஹைட்ரஜனை வைத்துட்டு சக்தியாக உருவாகுதோ அதே மாதிரி அதை பல வகையில் அங்கே உருவாக்க முடியும். அந்த வகையில் நீர் என்ற மூலாதாரம் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக மனிதர்கள் போவதற்கும் மனிதர்கள் அங்கே குடியேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் என்ன ஒரு டைம்லைன் உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வச்சு பார்க்கும்போது இத்தனை வருடங்களில் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு என்னை பொறுத்தளவுக்கு அடுத்த 10 வருடங்களுக்குள்ளாக வந்து இப்போ சர்வதேச விண்வெளி மையம் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அந்த விண்வெளி மையம் அங்கே இல்லாமல் நிலவில் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆர்டிமிஸ் 2 தான் ஆர்டிமிஸ் 3 போகுது. ஆர்டிமிஸ் 3 போகிறது இன்னும் 2 வருஷத்தில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சில காரங்களே இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்க போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அதனுடைய நீட்சியாக 10 வருடங்களுக்குள்ளாக வந்து ஒரு சர்வதேச நிலவில் ஒரு மையம் விண்வெளி மையம் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. 10 வருஷங்கும் போது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அதுக்குள்ளே போயிட முடியுமா அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஆர்டிமிஸ் 2 சந்திரயான் 3 நாமளும் சந்திரயான் 4, 5 மையம் செய்ய போகிறோம். இது எல்லாம் கூட்டுதலாக வரும் பொழுது அந்த இடத்துல பத்திரமாக இறங்க முடியும் அப்படிங்கிறது, அந்த இடத்துல மனிதர்கள் பத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இது எல்லாம் தாண்டி சர்வதேச ஒத்துழைப்பாக இந்தியாவும் ஆர்டிமிஸில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன போல் நிறைய பேருக்கு சொல்கிறோம் சேரணும் அப்படின்ட்டு. சேரும் பொழுது இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இதில் ரஷ்யாவும் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிலவில் ஒரு மனித குடியிருப்பு அமைவதற்கான வாய்ப்புகள், சர்வதேச குடியிருப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் 10 வருடங்களில் என்ன பொறுத்தளவுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு நிறைய பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக சந்திரயான் 1 நிலவில் நீர் கண்டுபிடிச்சது அது ஒரு மிகப்பெரியது. ஏன்னா அதுக்கு 72க்கு பிறகு நிலவை நோக்கிய பயணங்கள் இல்லாமல் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ திரும்ப பெரிய திட்டம், இப்போ ஆர்டிமிஸ்ங்கிறது அப்போலோவோட பெரிய திட்டம், இன்னும் பெருசாக போகிறதுக்கான இதுகள் இருக்குது. அந்த வகையில் இதற்கான காரணம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு திட்டமாக தான் சந்திரயான் 1 இருக்குது. திரும்ப அதை தான் போயிட்டு காமிக்கிறாங்க. நிலவில் இப்போது அடுத்து ஒரு இந்தியர் போய் நிலாவில் தரை இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் இறங்கினவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து இறங்கிறது இப்போ வந்து இடம் ஒன்று இந்தியா அப்படி நினச்சோம், இன்னொன்று வந்து திருவப்பகுதியாக சொல்கிறோம். ஆனால் வெவ்வேறு இடங்கள்
பிற்காலத்தில் பயணப்பட்டு போய் பார்க்கலாம், அல்லது இந்த கலன்கள் வச்சு பார்க்க முடியும், கலன்கள் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஆனால் அடுத்து இறங்கக்கூடிய இடங்கள் துருவப்பகுதியாக இருக்கும். பல ஆயிரம் 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடங்களில் பயணங்கள் என்பது சாத்தியம் இல்லை. ஆனால் பின்னால் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. ககன்யான், அதாவது விண்வெளிக்கு சேட்டிலைட் அனுப்புறது ஒரு சேலஞ்சுனா மனிதர்கள் அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ அந்த மிஷனை நோக்கி இந்தியா அதோட முதல் படி எடுத்து வச்சிருக்கு. இந்த மிஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான், அதாவது வந்து மனிதர்கள், அதாவது விண்வெளி அப்படிங்கிறது பல வகைகளில் நமக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறது இந்தியா பாட்டு அது பல இதை பண்ணியிருக்கோம். இதை தாண்டி விண்வெளியில் செயற்கைக்கோள்களை தாண்டி மனிதர்களும் போனால், முக்கியமாக நிலவுக்கு போன்ற இடங்களுக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும். அதில் வந்து இப்போ எப்படின்னா பல துறைகளில் முதல் 2 தொழிற்பயிற்சியில் இந்தியா வந்து பெருசாக ஒன்று பங்கெடுக்குன்னு சொல்ல முடியாது, உபயோகங்கள் பண்ண முடியல. ஆனால் அதை தாண்டி இந்த வரக்கூடிய விண்வெளி புரட்சியில் நம்மளும் ஓரளவுக்கு சாதிச்சிருக்கோம். அதில் விண்வெளியில் மனிதன் நிலவில் திரும்ப மனிதன் போவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற உந்துதலை உருவாக்குனதில் இந்தியர்களுக்கு பங்கு. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடியதில் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மிகச்சில நாடுகள் இந்தியாவும் இருக்குது விண்வெளித்துறையிலும் சரி. அது இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய இருக்குது. அப்படி வரும் பொழுது நாளைக்கு மனிதன் நிலவிலோ அல்லது வெளியே இருக்கணும் அப்படின்னா இந்தியனும் கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, இந்தியன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மனித குலத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அதில் வந்து நாம் பின்தங்கி இருக்கக்கூடாது. அதன் முதற்கட்டமாக தான் அது போகிறோம். இப்படி நம்ம போனாலும் கூட விண்வெளியில் போகக்கூடிய அந்த மனித குலம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஓட்டக்கூடாது. இப்போ வந்து எப்படி பூமியை வந்து ஒவ்வொரு நாடாக பிரித்து வச்சுருக்கோமோ அதை தாண்டி மனிதகுலம் எல்லாரும் ஒட்டுக்காக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவியலாளர்களுடைய எடுத்து வைப்பு. அது ஐநா சபையில் கிட்டத்தட்ட 87 நாடுகளுக்கு தலைமை வகிச்சு 3 வருஷம் இருந்தேன். அப்போ நான் பேசும்போது இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம காட்ட வேண்டியது, நம்ம வந்து எல்லைகளை பிரிச்சுக்கிட்டு இங்கே போடுற சண்டையை விண்வெளியில் பண்ணக்கூடாது. அந்த இடம் வந்து திரும்ப பூமிக்கு ஒரு பாடம் சொல்லக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் வந்து நான் சேரணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கணும், அல்லது ஃபீல்டராக இருக்கணும், பவுலராக இருக்கணும், விக்கெட் கீப்பராக இருக்கணும், ஏதோ ஒரு நான் இருக்கணும். அப்போ தான் டீமில் சேர முடியும். ஆனால் டீமில் சேர்ந்தால் தான் என்னுடைய இது வரும். நான் தனியாக இருந்தால் சரி இருக்காது. ஆனால் தனியாக ஒரு திறமை இருந்தால் தான் டீமில் போக முடியும். 2 இருக்குது இல்லையா? அந்த வகையில் நாளைக்கு சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளுக்கு இந்தியாவும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு தன்னாலும் மனிதர்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிற திறமையை காமிக்கணும். அது வரும் பொழுது நாளைக்கு ஆர்டமிஸ் போன்ற திட்டங்களில் இந்தியாவும் முக்கியமான பங்கு வகித்து போக முடியும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு அடுத்த தலைமுறைக்கு விண்வெளியில் இருக்கணும் அப்படின்னா ககன்யான் மிக மிக முக்கியமான விதமாக பார்க்குறேன். மனித குலம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடம் பூமியில் நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது விண்வெளிக்கு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையே ரொம்ப அழகான ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ இந்த ககன்யான் மூலிமா ஒரு இந்தியன் ஸ்பேஸுக்கு போய் அங்கேருந்து நம்ம பூமியை பார்த்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். உலக மக்கள் பார்வையில், உலக நாடுகளின் பார்வையில் இந்தியாவோட இமேஜ் எப்படி இருக்கும்? இல்லை, அது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையாக அது இருக்கும். அடுத்த தலைமுறை இந்தியனுக்கும் சரி, அடுத்த தலைமுறை இளைஞர்கள் உலகளாக இருக்கிறவனுக்கும் ஒரு நம்பிக்கையாக தான் அதை பார்க்குறேன். நினைப்போம் அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறத தாண்டி அடுத்த தலைமுறைக்கான ஒரு நம்பிக்கையாக அது உருவாகும் அப்படிங்கிற வழியில் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெப்பமயமாதலை தடுப்பதற்கான வாய்ப்புகளை நிலவு உருவாக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பவர்கள் நானும் ஒருத்தன். ஓகே, ஆக அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலவிலிருந்து சில இது கொண்டு வர முடியும். அதில் வந்து இந்தியா முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதில் உலக அளவில் அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. உலக அளவில் அதிக மக்கள் தொகை இருக்கிறது இந்தியா தான். இவங்க தான் எந்த ஒரு குடும்பத்திலையும் இளைஞர்கள் தான் அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்தியா தான் அடுத்த தலைமுறைக்கான இந்த உலகத்துக்கான ஒரு நம்பிக்கையாக பார்க்குறேன். ககன்யான் அது ஒரு முக்கிய புள்ளியாக நான் பார்க்குறேன். ராக்கெட் லான்ச்சஸ் எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சில நிமிடங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. ரொம்ப பெருமையாக இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெருமைப்பட்டுக்கூடிய ஒரு நிகழ்வு. பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை ஒரு ராக்கெட் லான்ச் அப்புறம் எப்படி இருக்கும்? ஏன்னா பல வருடங்கள் படித்து வந்தது இல்லையா?
இப்போ வருடம் முழுவதும் படித்தாலும் கூட அந்த தேர்வுக்கு போகும்பொழுது அந்த அந்த வருடம் முழுவதும் படித்ததை நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற காமிக்கக்கூடிய தளமாகத்தான் தேர்வுத்தாளையும் வினாத்தாளையும் நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அதுவும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் என்னுடைய பல பயணங்களில் வந்து அந்த இறுதி கட்டம் அப்படி தான் இருக்கும். நாம் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஒரு மாணவனாக எப்படி எனக்கு தேர்வுத்தாளை பார்க்கும்போது வினாத்தாளை பார்க்கும்போது இருக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு மனநிலை தான் பல காலமாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஐயோ சம்திங் இஸ் கோயிங் டு பி ராங் அப்படின்னு பட்டு கடைசி நேரத்தில் அது வந்து தானாக சரியாகி ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கா? அந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்திருக்கா? அது மாதிரி அப்படின்னா அதாவது நம்ம அக்டோபர் 22, 2008 வந்து காலையில் 6:22 தான் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நம்முடைய பிஎஸ்எல்வி போச்சுன்னா அது வந்து சரியான காலகட்டங்களில் நிலவை சுற்றிய பாதையில் அடைவதற்கும் அங்கிருந்து மூணு பேக் பிறப்பு வந்து அந்த தென்துருவத்தை பெறுவதற்கான இந்த எல்லா கணக்கும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவை சுற்றி பயங்கரமான இடிமின்னல் இருக்கும். பெரிய மழையே போய் கூட பெய்யும். காலையில் 5:30, 6 மணி வரைக்கும் கூட அது தொடர்ந்துட்டு இருக்கும். அதனால் 6:22 நாம் ஆரம்பிப்போமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அது இல்லைன்னு இல்லை, நம்ம தயாராக பண்ணிட்டோம். ஆனால் இயற்கை வந்து இப்படி ஒரு ஒரு இது கொடுக்குது, இப்போ போக முடியுமா அப்படின்னு. மலையிலும் கூட போக முடியும், ஏன்னா அதுக்கான பாதுகாப்பு தளத்தில் இருக்குது. ஆனால் இடிமின்னல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆபத்தாக முடியும். ஏன்னா இருக்கக்கூடிய மின் இதுகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு பாதிப்பு உருவாக்கியிருக்கும். அதனால என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட 6 மணிக்கு மழை நின்றும், இடிமின்னல் நின்றும். அப்புறம் எங்களுடைய ரேடார்ஸும் வந்து இப்போ சரியாக இருக்குது, போகக்கூடிய வழியில் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற சமிக்கையும் வரும். அது வந்து கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அந்த ஒரு இது வரும். அப்போ நிம்மதியாக மேலே நம்ம செயற்கைக்கோள் போகும். அப்புறம் பின்ன வரலாறாக மாறும். ஆனால் அந்த கட்டங்கள், அந்த இறுதி கட்டங்கள் வந்து ஒரு மிக மிக இதாக தான் இருந்துச்சு. என்ன நிறைய தயாராக வச்சுருக்கிறோம். 6:22 போகலை அப்படின்னா அதை அன்னைக்கு அனுப்ப முடியாது. அப்புறம் அடுத்த மாதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதை தாண்டி வந்து ஒரு அது மாதிரியான சில காரியங்கள் நமக்கு வட்பாட்பட்ட ஒன்று நடக்குது. அது அப்படிங்கிறது கொஞ்சம் இயற்கையோட ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உலகம் இந்தியா மீது இருக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷனை பற்றி பேசணும். நீங்கள் வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட பேசியிருப்பீங்க. இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், இந்தியாவோட இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை அவங்க எப்படி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி இன் ஸ்பேஸ்? இல்லை, ஒரு காலத்தில் அவங்க வந்து நம்ம வந்து அவ்வளோ சரியாக எடுத்த மாதிரி பொருட்படுத்தின மாதிரியே அது எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வரும் பொழுது முதல் காலகட்டங்கள் நம்ம வந்து அவங்க வந்து அது பார்த்துருக்கேன் நான். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு உன்னிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்முடைய கருத்துக்களை கண்டிப்பாக அவங்க கேட்குறாங்க. முக்கியமாக நிலவு பயணம். அது நிலவு பயணம் சர்வதேச அளவில் போகணும். அந்த போகுவது வந்து சர்வதேச விண்வெளி மையத்தை தாண்டி நிலவில் ஒரு மையம் அமைக்கணும். அது முக்கியமாக துருவப்பகுதியில் வரணும் அப்படிங்கிறத நோக்கி கண்டிப்பாக அவங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவுக்கு ஆர்டிமிஸ் 2 கூட அதனுடைய ஒரு தலனாக தான் இருக்கும். இது வரைக்கும் அமெரிக்கர்கள் மட்டுமே போன இந்த மனித பயணங்கள், நிலவுக்கான பயணத்தை இல்லை, அமெரிக்கா ஒருத்தர் தான் இருக்கார். மற்ற நாட்டுக்காரர்கள் 3 பேர் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறமே ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி வருது. கருப்பர் என்ன வெள்ளையினர் இது மாதிரி இருக்குது. ஆக கிட்டத்தட்ட அதை நோக்கி பயணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதில் நம்முடைய கருத்துக்களும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ அதே மாதிரி சமயத்தில் சுபான் சுக்லா போயிட்டு வந்தார். இது எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இந்தியாவும் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து இந்த மாதிரி விண்வெளி பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டங்களில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தளத்தை அறிவியல் துறையில் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத, விண்வெளித்துறையில் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் வந்து வராங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த எனர்ஜியை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா தான் யங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த எனர்ஜியை சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் நோக்கி நம்ம டைவர்ட் பண்ணோம்னா இந்த இந்தியாவுடைய இந்த விண்வெளி ஆராய்ச்சி எந்த அளவுக்கு பயன்படும்? இல்லை, அதற்கான பணிகள் ஆரம்பிச்சிட்டு தான் சொல்ல முடியும். சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்திருந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இது பண்ணிச்சிருக்காங்க. இது வந்து இது மாதிரி இளைஞர்கள் அவங்க முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க.
அதில் பல 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 இளைஞர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. அதாவது இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலையம், சிஎஸ்ஐஆர், அதே மாதிரி அணுசக்தி அந்த கழகம், இதை தாண்டி அதாவது அரசினுடைய இந்த பெரிய நிறுவனங்களை தாண்டி இளைஞர்களும் தனியார் துறையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஊக்குவிப்பு ஒரு மிக சிறப்பாக இருக்குது. அதில் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் நான் படிக்கும் பொழுது ஒன்று அரசு துறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அல்லது தனியார் துறையில் போகணும், பணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து தான் ஆரம்பிக்கணும், அல்லது அப்படி இப்போ சில பேர் வந்தாலும் கூட அப்பா அம்மாவுடைய தொழிலாக இருக்கும், அதில் போகிற மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து மருத்துவராக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம். இப்போ அதை தாண்டி முதல் தலைமுறையிலே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வருவதும், அதில் மிக அதிகமாக இது மாதிரி விண்வெளித்துறை, ஐடி துறை நிறைய மாணவர்கள் வருவதும் என்னால் பார்க்க முடியுது. அதில் சிலர் நல்லா பரிணமிக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து இது மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்களையும் எடுத்துக்கிட்டு அவர்களும் அவங்களுடைய ஊக்கம் சேர்ந்து வரும் பொழுது, அரசும் அதற்கான ஊக்கத்தை கொடுக்கும் பொழுது, இது ஒரு நல்ல ஒரு தருணமாக பார்க்குறேன். அந்த வகையில் புது வகையான முயற்சிகளுக்கான பங்களிப்பு ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இப்போ இஸ்ரோங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி, ப்ரைவேட் பிளேயர்ஸ் வர்றது எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பெரிய சாதனைகளை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவிலையும் வரணும், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நாசாவில் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ அது மாதிரி அதே மாதிரி இஸ்ரோவுக்கு நடக்கலாம். பெரிய நிறுவனமாக வந்து வரும் பொழுது சிலதை வந்து நம்ம சீக்கிரமாக செய்ய முடியாது, ஓகே, துடிப்பாக செய்ய முடியாது. ஆனால் அது இல்லாமல் தனியாக ஒருத்தர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இருக்குது. அந்த துடிப்பு ரெண்டும் வருது. இப்போ இதை வந்து அரசும் அங்கீகரிக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக வருது. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவில் ஒரு எலான் மாஸ்க் உருவாகிருக்கலாம், ஆனால் சின்ன குட்டி எலான் மாஸ்கள் இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான உங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்கும்? மெசேஜ் என்னென்னா, அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும்னா புது முயற்சிகள் தேவை. இப்போ பலதே பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா நாசா பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே எலான் மஸ்க் வரல, புதுசாக ஒன்று கொண்டு வந்தார். இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க முடியும். இந்தியாவுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தியாவுக்கான வாய்ப்புகளை அதை நாம் எப்படி சரியாக எடுத்துகிட்டு போகிறோம். இந்தியா இப்போ வந்து ஒரு காலத்தில் அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ எதிர்பார்த்த நாடுகள் இப்போ இந்தியாவை நோக்கி வர வாய்ப்புகள் நிறைய உருவாகிட்டு இருக்குது பல காரணங்களுக்காக. ஆக இந்தியாவை பின்பற்றி வரக்கூடிய பல நாடுகளுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்திய இளைஞர்களுக்கு இன்றைக்கி உருவாகி இருக்குது. இதை நாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஐ திங்க் ஈவன் ஸ்கை இஸ் நாட் த லிமிட். ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறை நிலவில் வந்து மனிதர்கள் குடியேற போகிறாங்க அப்படின்னா, அந்த குடியேற போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிடேட் இருந்தும் அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, எப்படி மொபிலிட்டி போக போகிறாங்க, எப்படி அவங்களுக்கு உணவு இதாக வருது, எப்படி சுகாதாரத்தை இருக்கணும், எப்படி கல்வியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வகையில் திரும்ப பூமியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த எல்லா வாய்ப்புகளும் நிலவில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி வரும் பொழுது இங்கே பண்ணது அப்படியே பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் புது வாய்ப்புகள். இது மாதிரியான நிறைய வாய்ப்புகளை என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே மருந்தை உற்பத்தி பண்ணும்போது சிறப்பாக பண்ண முடியும், ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா மிக சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். நேற்றுக்கு ஆரம்பிக்கலாலும் இன்னைக்கு ஆரம்பித்தாங்கன்னா நாளை என்பது அவர்கள் நோக்கி இருக்குது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். விண்வெளியில் வாழும் சூழ்நிலையை பற்றி நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் கேட்குறேன். ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஆஸ்ட்ரானட் இப்போ போகிறாங்க விண்வெளிக்கு அப்படின்னா அவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? இன் சிம்பிள் டேர்ம்ஸ் கேன் யூ டெல் மீ? முதல் கட்டமாக பார்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக வருபவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுவும் இப்போ செவ்வாய் கிரகத்துக்கே ஒன் வே ட்ரிப் போட இளைஞர்கள் கூட பேசியிருக்கிறேன் நான். அவங்க கூட சில மணி நேரங்கள் கூட நான் கழிச்சிருக்கேன். அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, இவங்க போகிறாங்க, திரும்பி வர போகிறதில்ல. ஆனால் அடுத்த கட்டமாக வருபவர்கள் அவர்களுக்கான வாழ்விடங்கள்,
அவர்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் முதல்ல போவாங்க. இது ரெண்டாவது தாண்டி இவ்வளோ நாள் இருக்க முடியும். 2 வகையில் பார்க்குறேன். ஒன்று, இப்போ போகக்கூடிய விண்வெளியில் போகக்கூடிய வீரர்கள் எல்லாம் வந்து ஒன்று அவர்கள் செய்யக்கூடிய பணி, 2வது அவர்கள் விண்வெளியினால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் வந்து அதனால் வந்து அவர்களுடைய உடம்பு இதெல்லாம் என்ன நடந்திருக்குதோ அதை வந்து நம்ம திரும்பி பார்த்து அடுத்து போகிறவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் 2 வகையில் பண்ணுறாங்க. ஒன்று, அடுத்த தலைமுறைக்கான இதை அவங்க உருவாக்குறாங்க. 2வது, இவர்களே வந்து இவர்கள் இது உடற்பயிற்சி இல்லாதனாலேயோ உடற்பயிற்சி இருக்கிறனாலையோ உணவு முறையோ அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இன்க்ளூடிங் சைக்கலாஜிக்கல் இந்த எஃபெக்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இவர்களே கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை கூட மாதிரி தான் இருக்கிறாங்க. அதை வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த வகையில் வருவாங்க. அடுத்தது வரும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நிலவிலிருந்து சில பொருள்களை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான மைனிங், ஹீலியம் 3னா ஹீலியம் 3 மைனிங்கான இதை கொண்டு வரணும். அதே மாதிரி ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வீடு கட்டினாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் ஒரு PhD 2 PhDக்கு நான் கைட் பண்ணுறேன். அது எப்படின்னா, அங்கே நிலவில் இறங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்லமண்ணை வச்சு அங்கேயே எப்படி ஹேபிடேட் உருவாக்க முடியும். இப்போ வந்து 3 தட் இஸ் 3D பில்டிங் அதுவும் இருக்கா, அதை வந்து அங்கே பண்ண முடியுமா அப்படிங்கிற வகையில். அதே மாதிரி சில மருந்துகளெல்லாம் வந்து பூமியில் செய்கிறத விட விண்வெளியில் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். சில மெட்டீரியல்ஸ் செய்ய முடியும், இது பண்ண முடியும். இதுக்கான வழிமுறைகளை அடுத்த கட்டமாக அவங்க உருவாக்க முடியும். நிலவிலேயே விவசாயம் செய்ய முடியுமா, அதற்கான பரிசோதனைகளை செய்ய முடியும். பரிசோதனை செஞ்சு அங்கே சில விவசாயிகள் உருவாக்க முடியும். அது மாதிரி அடுத்த கட்டமாக அந்த இடத்துல போவதற்கு கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய சமுதாயம், இங்கே ஸ்கூலிங் இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே தொழிற்சாலைகள் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் உருவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். உருவான பிறகு அதற்கான ஆற்றல் தேவை. அந்த வகையில் பல்வி பெருகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலாக நம்ம கல்ஃபுக்கு போனோம்னா போனவங்க எல்லாருமே இப்போ மாதிரி துபாய் அன்னைக்கு இல்லை. ஆனால் துபாய் அன்னைக்கு வர்றதுக்கு முன்னதாக அங்கே வந்து அவங்க வந்து முதல்ல வந்து அங்கேருந்து எண்ணெய் கொண்டு வந்தாங்க. அப்படி வரும் பொழுது நிறைய பேர் போக வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இப்போ அவர்களுக்கு தேவையானது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒன்று அங்கே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பார்க்கலாம். சார், இப்போ இந்த பிக் பேங் பற்றி சொல்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த பிக் பேங்னால உருவாச்சு அப்படின்னு. இந்த பிக் பேங் தியரி ஓகே, பட் பிக் பேங் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ மெனி சயின்டிஸ்ட் ஹேவ் டிஃபரிங் வியூஸ். சில பேர் வந்து தெர் இஸ் அ கிரியேட்டர் அப்படின்றாங்க, சில பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹேப்பன்ட் அப்படின்றாங்க. அந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான ரீசன் வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ வென் தட் இஸ் அன்சர்டைன், do you personally believe there is a creator? Yeah, I cannot tell no, but I cannot tell yes also. Okay. But this basically look at that. So this is one way we are talking about the more like a cyclic theory. This happens, expands, and afterwards it condenses also. So the matter and energy keep interplaying. So the possibility can happen. That means a never-ending situation. Okay, if something forms and again condenses, expands, condenses. This is one possibility. One possibility when we talk about that. But even then, why? Who makes that to happen? Okay, we are able to put all these things with respect to some physical laws and physical process point of view. But still, how such an elegant thing can happen? Correct, no? Something is happening. Someone has to do that. Right. But someone or something has to happen. So that question mark definitely it is that. That is definitely it is. One is to try to understand what nature is happening there. Having understood that, having formulated a hypothesis and laws and other things like that. Beyond that, what makes that to happen? That systematically, very, very systematically things are happening. It's really a thing to be still to be explored. Right. ஸ்பேஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபேசினேஷன் தான். யாராக இருந்தாலுமே வந்து ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்பேஸில். ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக சில கியூரியஸான ஒரு சில கொஸ்டின்ஸ். ஸ்பேஸில் இப்போ ஒரு 2 மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொலைட் ஆச்சுன்னா சவுண்ட் வருமா அதுலேருந்து? ஸ்பேஸில் ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் டெஃபினெட்லி தட் ப்ராபகேஷன் இஸ் நாட் தேர். ஸோ யூ வில் நாட் ஏபிள் டு ஹியர். இப்போ யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் and when this is happening, this vibration itself will not keep moving forward. Okay, so definitely the noise cannot be heard. Spaceless smell?
ஸ்மெல் அஃப்கோர்ஸ் த ஸ்பேஸில் ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து இன் ஐஎஸ்எஸ் பீப்புள் ஹவ் டோல்ட் தேவ் seen, but ISS is a place where more you create yes atmospheric atmosphere. pressure. Correct. Okay, so that's why so that அந்த ஸ்மெல்லுங்கிறது வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணதாக தான் இருந்திருக்கலாம் அவங்க இருந்திருக்கு வெளியிருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல. ஸோ தட் வே ஐ டோன்ட் திங்க் ஈவன் த ஸ்மெல் வில் ஏபிள் டு டேக் இட் தேர். ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாமல் ஒரு அஸ்ட்ரான் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு ஐஎஸ்எஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிறனால எதையும் நம்ம ஷியோராக சொல்ல முடியல அப்படின்னு. ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாமல் ஒரு அஸ்ட்ரானட் வெளியே போனால் வாட் வில் ஹேப்பன் இன் ஸ்பேஸ்? ஓகே, யூ கேனாட் ஸ்டெப் அவுட் ஆஃப் ஐஎஸ்எஸ். ஓகே, இந்த ஸ்பேஸ் இஸ் கன்சர்ன். ஒன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அங்கே வந்து ப்ரெஷர். ஸோ யுவர் த ஹோல் பாடி இஸ் like a balloon மாதிரி வச்சுக்கலாம். So it basically balances the pressure. So that is the first and foremost. Second thing is the extreme temperature. Okay, so if the sunlight is there, you will get very hot. The place where you are heading and the place where the convection is not there, place is, you are not seeing the sunlight, will be very very cold. So this differential pressure, differential temperature yourself will see. When you go out, one side may sunlight can be there, another side sunlight is not there. Okay. So this will be very very cold. Okay, it's going sub-zero temperature. So this can be as high as very high. So this will create a problem. So the temperature difference is there and the pressure difference is there. Beyond that, you are exposing to the cosmic radiations. இங்கே வந்து ஜியோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அட்மாஸ்பியர் அது வந்து நம்ம பாதுகாத்துக்குது. பட் அங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ இந்த எவர் ஸ்பேஸ், so you are exposed to the cosmic rays. So these are all the things there. And beyond that, if you are unlucky enough, the bombarding meteors also can hit. Okay. This happens to the thing, that also can hit. So that way you are wide open to the very extreme conditions in which you are very well like அம்மாவுடைய கருவில் இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாப்பாக அந்த பூமி வச்சிருக்குது. பூமி விட்டு வெளியே போனோம்னா இந்த ஆல் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ரியலி எ ப்ராப்ளம். இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கீங்க சார், இன்னும் நீங்கள் நினச்சி ஃபேசினேட் ஆகிற ஒரு விஷயம் விண்வெளியை பற்றினா என்னவா இருக்கும்? நோ, ஒன்லி த வாஸ்ட்னஸ். வாஸ்ட்னஸ் இஸ் த பிக் திங். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ போகிறோம்னு. ஸோ பட் வாட் வி ஹவ் நாட் seen and what we have not gone is much beyond that what we have explored as of now. So that vastness is a really thing. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறி ஏதாவது ஒரு பிளானெட்டுக்கு போகலாம் அப்படின்னா which planet would you like to go and why? No, it is not exactly a planet. Moon is definitely my first destination. Oh, moon da. Moon the first destination. Okay. No doubt on that. Because it has fascinated me from the young age because of that. That is the one thing. The second thing is it is near close to us. இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தோம், பார்க்குற இடத்துக்கு போகிறது இதாகிருக்கு, கண்டிப்பாக இருக்கு நினைக்கிறேன். ஸோ தட் வே இம்மிடியட் போஸ்ட் வில் பி த மூன். இந்த பிளாக் ஹோலை பற்றின ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்குது சார். நிறைய படங்கள்லையுமே வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் சம்மன் ஃபால்ஸ் இன்டு அ பிளாக் ஹோல்? No, it's a hypothetical situation, but the way in which it is going, he will be sucked like any other particle mardan. Because the moment to enter, that will be pulled, then even the back end. So that way he will be simply stretched and he will be nowhere. I think because the gravity is so high. Okay. And so even every particles, you will be into pieces. You will not able to come out. ரைட். உங்கள் டைரெக்ஷனில் நிறைய சேட்டலைட்ஸ் வந்து இப்போது நம்மளை சுற்றி மேலே இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரஃப் கேல்குலேஷனாக இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு மேலே எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குது? Around 9 to 10,000. 9 to 10,000? Yeah. Okay, world overலேருந்து world over. So basically recently the last 3-4 years itself, more than I think 5,000 to 6,000 satellites have gone. Elon Musk has done so many things. So that's why even nights you can see some of the places, stream of satellites going, பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம OneWeb அரௌண்ட் 900 900 மேலே பண்ணியிருக்காங்க. நம்மளது 60-70 சேட்டலைட்ஸ் இருக்குது. இது எல்லாம் தாண்டி
ஆயுள் காலம் முடிஞ்ச சேட்டலைட் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய இதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த டெப்ரிஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் இட் செல்ஃப் அரௌண்ட் 9000. ஏன்னா சில பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இராணுவ சேட்டலைட் வந்து தெரியாமல் இருக்கும். பட் பார்ட்டிகல்ஸ் ஆர் கன்சர்ன் அரௌண்ட் 9000. இப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு இப்போ நம்ம இவ்வளோ ராக்கெட்ஸ் அனுப்புகிறோம், ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அனுப்புகிறோம், சேட்டலைட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களில் இது உதவுது? எந்த மாதிரியான விஷயங்கள இது வந்து இந்தியாவினுடைய அதிகமான செயற்கைக்கோள்களில் வந்து சமுதாயத்துக்கானது தான் இருக்கும். சந்திரயான், மங்கள்யான் 1-2 தவிர பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வந்து சமுதாயத்துக்கானது. ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து முழு விவசாயமாக இருக்கலாம், காட்டு வளமாக இருக்கலாம், நீர் வளமாக இருக்கலாம், ஈவன் எல்லைப்பத்தை பாதுகாக்கிறது, இது மாதிரியான வகையில். அதே மாதிரி நம்ம செய்தி பரிமாற்றத்துக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து பல மொழிகள் இருக்குது, பல இது இருக்குது, செய்தி பரிமாற்றம் கண்டிப்பாக தேவை. இதை தாண்டி பொருளாதார இதுக்கும் கூட இப்போ எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னா அது மாதிரி நேவிகேஷன். ஒரு காலத்தில் வந்து குறைந்த விமானங்கள் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரடார் ஃபெசிலிட்டி அது வச்சு தான் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா கூட நேர்கோட்டில் போக முடியாது. இப்படி வளைஞ்சு ஆல்வேஸ் ரடார் இருக்க மாதிரி இருக்கும். நேவிகேஷன் சேட்டலைட் இருக்கனால அந்த கண்காணிப்பில் போகும்போது நீங்கள் போக முடியும். அதனால் விமான பயணம் இன்றைக்கி ஓரளவுக்கு பயணத்தினுடைய செலவு குறைஞ்சிருக்குன்னா அதற்கும் செயற்கைக்கோள்கள் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பருவநிலை மாற்றங்கள், இன்றைக்கி மீனவர்கள் போகிறாங்கன்னா புயல் வந்துருமா வரலையா அப்படின்னு கேட்டு சொல்ல முடியும். இப்படி இப்போ பல இது காட்டு வளர்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பெரிய இடங்களில் வந்து இப்போ பனிச்சரிவு நடக்குது, இப்போ கிளேசியர் வருது அப்படின்னா அதை வந்து அங்கே நடக்கிறது உடனே தெரிஞ்சிச்சுன்னா பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்படி பலதுக்கும் வந்து இது இருக்கும். அதே மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வருது அப்படி இப்போ முன்கூட்டியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அந்த இதுக்கும் வந்து செயற்கைக்கோள்கள் நிறைய உதவுது. இதை தாண்டி இப்போ செல்ஃபோன் டவர் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட செயற்கைக்கோள்கள் அதே உருவாகிருக்கு. அதனால் இப்போ வந்து செல்ஃபோன் டவர் எங்கே இருக்குதோ அங்கேருந்து சில கிலோமீட்டர் தூரத்து தான் பேச முடியும். சில கிராமப்புறங்களில் இன்றைக்கி பேச முடியாத நல்ல சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் அதையும் இணைக்க முடியும். அது பேசுறதுக்காக இருக்கலாம் அல்லது இன்டர்நெட்டாக இருக்கலாம். இதாக இருந்தால் கூட உலகத்தில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்தையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி உலகம் நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் நிறைய இருக்குது. அந்த வகையில் பல வகையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய உபயோகத்துக்கும் நிறைய செயற்கைக்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறது. வியூவர்ஸ் அந்த சேட்டலைட்டோட மேக்னிடியூட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒரு நாள் இருக்கிற எல்லா சேட்டலைட்டும் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இல்லை, ஒரு நாள் இல்லை, எல்லா செயற்கைக்கோளும் இல்லை. ஈவன் 1-2 செயற்கைக்கோள் போன போதும் கூட இங்கேயே நமக்கு நடந்திருக்கு. பூமி இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ 2 லட்சத்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏடிஎம் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. அதை வந்து 2-3 செயற்கைக்கோள்கள் தான் அதை பணியை பண்ணிகிட்டு இருக்கு. அது செயல் இருந்துச்சுன்னா பல ஆயிரம் ஏடிஎம்மில் நீங்கள் படம் எடுக்க முடியாது. ஏடிஎம்ல ஓகே, அது நடந்திருக்கு. ஒரு காலத்தில் அது பணி நடக்கிறதில்ல, கொஞ்சம் அதனுடைய பாதை இதாச்சு. அதனால் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பல ஏடிஎம்மில் வந்து அன்றைக்கி நடக்கலை. அது பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார் பார்லிமெண்ட்டில், அவர் கையை தூக்குறாரு, அப்படியே ஸ்டில் ஆகுது. என்ன சேட்டலைட் அவரேஜ் கோயிங்கன்னா ஸோ தட் ஒன் ப்ரீஸ் ஹேப்பன். ஸோ தட்ஸ் ரியலி ஏ ப்ராப்ளம். ஸோ லைக் திஸ் மெனி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர். ஓகே, அதே மாதிரி when you look at a stock exchange, there are occasions stock exchanges declared holiday because of the satellite, 1 or 2 satellites. Okay. Not all, 1 or 2. But if you think about all the satellites go, it is more like இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கடைசி 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல காற்று இருக்குதுங்கிற நாங்கள் உணரவே இல்லை. அது இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் போச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் போச்சுன்னா என்ன பொறுத்தளவுக்கு உலகம் ஸ்தம்பிச்சிடும். அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம், அதுக்கு சேட்டலைட் ரொம்ப முக்கியம். பட் அதை அவங்க ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? எந்த ஒரு விஷயமா இருக்கும்? ஓகே, ஒன்று வந்து ஏடிஎம் நான் சொன்னேன். ஏடிஎம் நான் சொன்னேன். இப்போ இன்னொன்று வந்து இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் வெப்பநிலை எப்படி இருக்கும், நான் வந்து சொட்டர் போட்டு போகணுமா, கொடை எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிறது இதாக இருக்கும். அப்புறம் இதை தாண்டி இப்போ வந்து நிறைய ஊருக்கு இப்போ விமான பயணங்கள் நிறையா பண்ணுறோம். அதனுடைய ரிசர்வேஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கான பணிகள் இருக்கும். இப்போ இது எல்லாம் தாண்டி இப்போ யூபிஐ நிறையா இருக்குது. யூபிஐ ஓகே,
அதுவும் கூட ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே கொடுக்குற சர்வர்ஸ் அதெல்லாம் கனெக்ட் ஆகுது இல்லையா, பேங்க் இல்லையா, அங்கே வந்து செயற்கைக்கோள்கள் அதனுடைய பின்புலத்தில் இருக்குது. அப்போ இப்போ யூபிஐங்கிறது வந்து எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்றாக போகுது. பின்புலத்தில் வந்து அங்கே பேங்க் சர்வர்ஸ் இதாச்சுன்னா, அந்த கனெக்டிவிட்டி இதாச்சுன்னா இந்த யூபிஐ தடங்கள் வரலாம். ஓகே, இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்திய இதில் வந்து இந்த ஒரு இணைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பல இடங்கள் இணைக்கப்படுறோம். இணைப்பதற்கு செயற்கைக்கோள்கள் உதவியாக இருக்குது. ஓகே, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறது. மிஷன் மங்கள் அந்த திரைப்படம் வந்து அந்த மங்கள்யான் அந்த ஒரு மிஷனை சுற்றி தான் அந்த படம் இருந்தது. உங்களோட ரெஃபரன்ஸும் இருந்தது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது? பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஒரு டீமாக எடுத்து பண்ணியிருக்கீங்க. அதை ஒரு கதையாக எடுத்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக கொண்டு வரும்போது அதை பார்க்கும்போது உங்களோட உணர்வு எப்படியா இருந்தது? இல்லை, அந்த படத்தை வந்து நான் வந்து சென்னையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 ஒரு கார்பரேஷன் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உட்காந்து தான் பார்த்தேன். ஓ, அந்த ஆனால் அந்த படம் படம் வரும்பொழுது எப்படி எனக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த இயக்குனர் கூட பேசியிருக்காரு, அதெல்லாம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சந்திரயான் மாதிரி ஒரு படம் வந்துச்சு, ஆனால் அந்த படம் சரியாக போகலை. இந்த படம் சரியாக போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ விவாதிச்சிருப்போம். அதனால நான் படத்தை பார்க்குறத விட நான் படத்தை இந்த பசங்க எப்படி பார்க்குறாங்கன்னு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஓகே, அவங்க எல்லாமே இருக்கப்பட்டது தெரிஞ்சது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி படம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த மாணவர்கள் அவங்க இணைச்சிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் கதாபாத்திரம் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து சிறு வயசு இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதை வந்து அவங்க இணைச்சாங்க. இதை நோக்கி தான் அந்த படம் எடுத்தோம். படம் எடுத்தது வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா மங்கள்யானுடைய முக்கியமான இதே வந்து இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை வந்து நான் நல்லா பார்க்க முடிஞ்சது. அதனால அவனுடைய பணியை அது செஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அவனுடைய பணியை செஞ்சது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். Great, sir. Sir, it is a pleasure to be able to meet you and have this conversation. நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். Thank you for your time.